அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலுல்லாஹ். ஹுது பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முதுனிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம இன்று, அதாவது விதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இரவாக இருக்குது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு இரவாகவும் இருக்குது. அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷபே பராத் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அதாவது ஷாபான் மாதத்தினுடைய 15வது பிறை, அந்த நாளில் தான் பராத் நாள் அப்படின்ட்டு சொல்கிறோம். அந்த பராத்துடைய நாளோட சிறப்பையும் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த பராத் இரவு, அதாவது ஷாபான் மாதம் பிறை 15ஆம் இரவுக்கு பல பெயர்கள் இருக்குது. லைலத்துல் முபாரக்கா, பரக்கத் செய்யப்பட்ட இரவு, லைலத்துல் ரஹ்மா, ரஹ்மத் செய்யப்பட்ட இரவு, லைலத்துல் பராத், நரக விடுதலை பெற்ற இரவு, இப்படிலாம் பல பெயர்கள் இருக்குது. இந்த பேர் இந்த இரவுக்கு இருக்குது அப்படிங்கிற விபரமும் தஃப்சீர் குர்துபிலையும் திர்மிதியோட விரிவுரை நூல்கள்லையுமே பதிவாகியிருக்கு. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு வருடமும் ஏப்ரல் மந்த்து ஸ்டார்டிங்கில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் புது கணக்கு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அகில உலகையும் படைத்து இயக்கி வரும் அல்லாஹ் தாலா அவனுடைய படைப்பினங்களுக்கு புது கணக்கு போடும் தினம்தான் ஷாபான் மாதம் 15ஆம் நாளான பராத் இரவு. இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரிப் பின்னேரம் பராத்துடைய இரவாக இருப்பதால் இந்த வீடியோவில் அந்த இரவில் நம்ம செய்யக்கூடிய அமல்களையும் இந்த இரவோட சிறப்புகளையும் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம இந்த இரவில் அமல்கள் செய்கிறதால நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, இதையும் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்குறதுக்கு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் அமல் செய்ய வைங்க. அவங்க அமல் செய்கிறது மூலமாக உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் இஸ்லாம் டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இரவை பற்றி நமக்கு திருக்குரானில் டைரெக்டாக எந்த ஒரு ஆயத்துமே கிடையாது. இருந்தாலும் சூரா துஹானில் 3, 4, 5வது ஆயத்துகளில் இந்த இரவோட சம்பந்தப்படுத்தி திருக்குரான் விரிவுரையாளர்கள் சிலர் கூறியிருக்காங்க. இந்த இரவுடைய சிறப்பை பற்றி இருக்கக்கூடிய ஹதீஸ்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஷாபான் மாதத்தின் 15ஆம் இரவு வந்துவிட்டால் அந்த இரவில் நின்று வணங்குங்கள், பகலில் நோன்பு பிடியுங்கள். அன்றைய நாளில் சூரியன் மறைந்த பிறகு அல்லாஹ் கடைசி வானத்துக்கு என்னிடம் பாவ மன்னிப்பு கூறுபவர் உண்டா, நான் அவருக்கு மன்னிப்பு வழங்குகிறேன். என்னிடம் உணவு கேட்பவர் உண்டா, நான் அவருக்கு உணவு அளிக்கின்றேன். சோதனைக்கு ஆளானோர் உண்டா, நான் அவருக்கு நிவாரணம் வழங்குகின்றேன் என்று சுபுஹ் நேரம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நூல் இப்னு மாஜா. 2வது ஹதீஸ் என்ன அப்படின்னா, ஷாபான் மாதம் 15ஆம் இரவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி வானத்திற்கு இறங்கி அரபு தேசத்தில் உள்ள கல்பு கூட்டத்தாரின் ஆட்டு மந்தையில் உள்ள ரோமங்களின் எண்ணிக்கையை விட அதிகமானவர்களின் பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கின்றான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. நூல் திர்மிதியில் இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கு. இதில் கல்பு கூட்டத்தாரின் ஆட்டு மந்தை அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரபு தேசத்தில் கல்பு கூட்டத்தார்கள் ஆடுகள் அவ்வளோ நிறைய வளர்க்குறவங்களா இருந்திருக்காங்க. அதனால தான் இங்கே அப்படி சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த இரவில் என்னென்ன அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இரவில் தொழும்படியான எந்த ஒரு தொழுகையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தரல. எனவே இந்த இரவில் தஸ்பீஹ், நஃபில், தஹஜ்ஜத் போன்ற நஃபில் தொழுகைகளில் நம்ம தொழுதுக்கிறலாம். தஸ்பீஹ் தொழுகை நம்ம தொழுதோம் அப்படின்னா நமக்கு பொதுவாகவே தெரியும் இந்த தொழுகை மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் தஹஜ்ஜத் தொழுகையை நம்ம வழமையாக தொழுது வரணும். இந்த நாள்னு மட்டும் இல்லை, எல்லா நாள்லேயுமே நம்ம தஹஜ்ஜத் தொழுகை தொழுதுட்டு வரணும். அதே மாதிரி நஃபிலுமே நம்ம எல்லா நாள்லேயுமே செய்யக்கூடிய ஒரு சுன்னத்தான தொழுகை தான் அது. அதனால நம்ம இந்த நாளில் இந்த தொழுகையெல்லாம் நம்ம தொழுதோம் அப்படின்னா அல்லாஹ் கிட்ட நம்ம என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூலாக்கி தரான். கலா தொழுகைகள் நமக்கு இருந்தாலும் அதை நம்ம இந்த இரவில் நிறைவேற்றிக்கலாம். துவா ஏற்கப்படும் இரவாக இருப்பதால் நமக்கும் பிறருக்கும் மரணித்தவர்களுக்கும் நம்ம துவா செய்வதும் பாவ மன்னிப்பு கேட்குறதும் முக்கியமான ஒன்றா இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த இரவில் உறவை முறித்தவங்க, அதாவது உறவை இணைகிறவங்களோட முறிக்கிறவங்க, உறவை இணைகிறதுக்கு போவாங்க,
ஆனாலும் உறவு முறிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து உறவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இன்னொருத்தவங்க வந்து இல்லை வேண்டாம், உன்னோட உறவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முறிப்பாங்க இல்லையா. ஒருத்தவங்க வந்து உறவில் விருப்பப்படுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து அந்த உறவு வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. அந்த வேண்டான்னு சொல்கிறவங்க, அப்புறம் பெற்றோரை வேண்டான்னு சொல்பவங்க, பெற்றோரை அடிமை போல் நடத்துகிறவங்க, மது அருந்துறவங்க, விபச்சாரம் செய்கிறவங்க, இந்த இரவில் இந்த 4 பேருக்கும் மன்னிப்பு கிடையாது அப்படின்னு ஒரு ஹதீஸில் வந்திருக்கு. எனவே அப்படிப்பட்டவங்க இந்த இரவில் அவங்களோட குற்றங்களை விட்டும் தௌபா செய்து கொள்வது அவசியமான ஒன்றா இருக்கும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இரவில் ஜியாரத் செஞ்சுருக்காங்க. அதனால் நம்மளும் ஜியாரத் செய்கிறது சுன்னத்தான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து இரவுகளில் செய்யும், அதாவது இந்த 15ஆம் நாள் இரவில் செய்யக்கூடிய அமல்கள். அடுத்து பகலில் வந்து நம்ம என்ன அமல் செய்யலாம் அப்படின்னா நோன்பு வைக்கணும். நோன்பு வைக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சுருக்காங்க. அதனால் அதையும் நம்ம சுன்னத்தாக கருதி நம்ம இந்த பகலில் வந்து நோன்பு வச்சுக்கிடலாம். அடுத்து பைஹக்கியில் ஒரு ஹதீஸ் பதிவாகியிருக்கு. இந்த இரவில் தான் உலக நடைமுறைகள் அனைத்தும் முடிவு செய்யப்படுது. இந்த ஆண்டு ஆதமுடைய மக்களில் பிறக்கப் போகும் ஒவ்வொரு குழந்தையின் பெயரும் பதியப்படுது. மரணிக்க போகும் ஒவ்வொரு பெயரும் எழுதப்படுது, ஒவ்வொரு மனிதருடைய பெயரும் எழுதப்படுது. அவர்களுடைய அமல்களும் உயர்த்தப்படுது. இன்னும் அவர்களுடைய ரிஸ்க் இறக்கி வைக்கப்படுது. எல்லாமே இந்த நாளில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த இரவில் நம்ம நீண்ட ஆயுளுக்காகவும் நம்ம துவா கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த இரவில் நம்ம வேறு என்ன அமல்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இரவு மகரிப்க்கு அப்புறம் இஷாக்குள்ளே 3 முறை யாசின் சூரா நம்ம ஓதணும். 3 முறை ஓதுறோம் இல்லையா. அதில் முதல் தடவை நம்ம யாசின் சூரா ஓதும்போது அல்லாஹ்வை வணங்குவதற்கும் நன்மைகள் செய்வதற்கும் நம்முடைய ஆயுளை நீட்டிப்பதற்கும் துவா கேட்டு நம்ம இந்த யாசினை ஓதணும். 2வது யாசின் நம்ம ஓதும்போது பலாய் முசீபத்துகள் மற்றும் பிறரின் கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கு நம்ம வந்து ஓதணும். 3வது முறை வந்து நம்முடைய எந்த தேவைக்காகவும் இருக்கட்டும், ரிஸ்க்குக்காக இருக்கட்டும், பரக்கத்துலையாக இருக்கட்டும், எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் நம்ம அல்லாஹை தவிர வேறு யார்கிட்டையும் கையேந்திர நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு நம்ம வந்து அல்லாஹ்கிட்ட துவா கேட்டு 3வது யாசினை ஓதணும். இப்படி நம்ம 3 யாசின் நம்ம ஓதி முடித்ததுக்கப்புறம் ஒரு துவா ஒன்று நம்ம ஓதணும். அந்த துவா என்ன அப்படின்னா, 3 முறை நம்ம யாசின் சூரா ஓதுறோம் இல்லையா. ஒரு முறை ஓதுனதுக்கப்புறமும் இந்த துஆவை ஓதிட்டு அதுக்கப்புறம் 2வது முறை யாசின் ஓதணும். 2வது முறை யாசின் ஓதுனதுக்கப்புறம் இந்த துவா ஓதணும். அதுக்கப்புறம் 3வது முறை யாசின் ஓதணும். 3வது முறை யாசின் ஓதுனதுக்கப்புறமும் மறுபடியும் நம்ம இந்த துவா ஓதணும். இப்போ இந்த துவா வந்து அரபியில் பதிவிடுறேன். இன்ஷா அல்லாஹ் வீடியோ கடைசியில் வந்து அரபி தெரியாதவங்களுக்கு தமிழில் பதிவிடுறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம யாதல் மன்னி வலா யுமன்னு அலை யாதல் ஜலாலி ஒல் இக்ராம் ஒ யாதத் தௌலி ஒல் இன்ஆம் லா இலாஹ இல்லா அன்த லஹ்ரல் லாஜீன் வ ஜாரல் முஸ்தஜீரீன் வ அமானல் ஹாயிஃபீன். அல்லாஹும்ம இன் குந்த கதப்தனி இந்தக ஃபி உம்மில் கிதாபி ஷகியன் அவு மஹ்ரூமன் அவு மத்ரூதன் அவு முக்தர்ரன் அலைய ஃபிர் ரிஸ்கி ஃபம்ஹ். அல்லாஹும்ம பிஃபதுலிக ஷகாவதி வ ஹிர்மானி வ தரதி வ இக்தார ரிஸ்கி வ அஸ்பித்னி இந்தக ஃபி உம்மில் கிதாபி சஈதம் மர்சூகம் முவஃபகன் லில் ஹைராத். ஃப இன்னக குல்த வ கவுலுக்கல் ஹக் ஃபி கிதாபில் முன்சலி அலா லிசானி நபியிக்கல் முர்சலி யம்ஹுல்லாஹ் மா யஷா வ யுஸ்பித்து வ இந்தஹு உம்முல் கிதாப் இலாஹி பித்தஜல்லில் அலம் ஃபி லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஹ்ரி ஷஅபானல் முக்கர்ரம் அல்லதி யுஃப்ரகு ஃபீஹா குல்லு அம்ரின் ஹக்கீம் வ யுப்ரமு அன் தக்ஷிஃப அன்னா மினல் பலாஇ மா நஅலம் வ மா லா நஅலம் வ மா அன்த பிஹி அலம் இன்னக அன்தல் அஅஸ்ஸுல் அக்ரம். வ ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. இந்த துஆவை நம்ம ஓதணும்.
இந்த துஆவுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து புரியும். நம்ம இந்த துஆவில் நம்ம எதுக்கெல்லாம் நம்ம துஆ கேட்குறோம் அல்லாஹ் கிட்ட, எதனால இந்த இரவில் நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட துஆ கேட்குறோம், இந்த துஆக்களை எதுக்கு நம்ம அல்லாஹ் கிட்ட இந்த இரவில் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த துஆவினுடைய பொருளை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். நம்ம 3 முறை யாசின் ஓதுறோம் இல்லையா, அதில் முதல் தடவை யாசின் ஓதும்போது தன்னுடைய வாழ்நாளை நல்வழியில், அதாவது அல்லாஹ்க்கும் ரசூலுல்லாஹ்க்கும் பிடிச்சமான வழியில் நீடித்து வைக்கிறதுக்கும், 2வது முறை யாசின் ஓதும்போது பலாய் முசீபத்து நோய்கள்லாம் நீங்கி நல்ல வாழ்வு, ஆஃபியத்தான வாழ்வு நமக்கு அமைகிறதுக்கும், 3வது முறை நம்ம ஓதும்போது மக்கள்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரிசுக்கு இரண பறக்கத்துக்கு சுபிச்சமான நல்வாழ்வுக்கும் அல்லாஹ்கிட்ட நம்ம துஆ கேட்டு நியத்து வச்சு இந்த 3 முறை நம்ம வந்து யாசீனை வந்து ஓதணும். இந்த துஆவினுடைய பொருள் என்ன அப்படின்னா, அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எவருடைய உதவி ஒத்தாசை பற்றிய தேவையற்றவனும் சகல வஸ்துக்களும் உதவியாளனும் ஆகிய எங்கள் நாயனாகிய அல்லாஹ்வே, சர்வ சக்தியாளனும் தயாபரனுமாகிய எங்கள் இறைவா, பேருபகாரம் செய்பவனும் மகா பெரும் சக்தி உடையவனும் ஆகிய எங்கள் அல்லாஹ்வே, உன்னையன்றி வேறு நாயன் இல்லை. அடைக்கலம் தேடுபவர்களுக்கு அன்புடன் அபயம் அளிக்கும் அல்லாஹ்வே, அஞ்சுபவர்களின் அச்சம் நீக்கி கார்மானம் அளிப்பவனே, கிருபையுள்ள அல்லாஹ்வே, உன்னிடமுள்ள பதிவு ஏட்டில் உம்முல் கிதாபில் அடியானாகிய என்னை பாவியான மூதேவியாகவோ நசீபு கெட்ட துர்பாக்கியசாலியாகவோ உன் சமூகம் நெருங்குவதற்கு தகுதியற்று விரட்டப்பட்டவளாகவோ வறுமை மிடுமை பிடித்த அபாக்கியசாலியாகவோ அமைத்து வைத்திருந்தால், இதோ இந்த புனித ஷாபானுடைய இரவின் மகிமையை கொண்டு உனது தனிப்பெரும் கிருபையால் என் மூதேவித்தனத்தை மாற்றி என்னை சீதேவியாக்கி வைத்து விடுவாயாக. இன்னும் என்னுடைய துர்பாக்கிய நிலையை மாற்றி நற்பாக்கிய நிலையையும் விரட்டப்படும் நிலையை விட்டு ஏற்கப்படும் நிலையையும் வறுமை மிடுமை நிலையை விட்டு நல் பரக்கத்து நிலைமையும் மாற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், அடியானாகிய என்னை உன்னுடைய பதிவு ஏட்டில் புண்ணிய பலன் பெற்ற சீதேவியாக தரிப்படுத்தி வைப்பாயாக. குறைவில்லா ரிசுக் பரக்கத்துடைய நல்ல அதிர்ஷ்டசாலியாக ஆக்கி வைப்பாயாக. நன்மையான காரியங்கள் தர்ம கைங்கரியங்கள் செய்யும் தாராள மனம் படைத்த உத்தமனாக தரிப்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ், நிச்சயமாக உன்னுடைய வேத வாக்கியங்கள் சத்தியமானவை. உன்னுடைய உத்தம திருத்தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவு மூலம் எங்களுக்கு அருளிய புனித திருமறை குர்ஆன் ஷரீஃபில் நீ அருள் செய்துள்ளாய். அல்லாஹ் தான் நாடியதை அழித்து நீக்கிவிடுகிறான், தான் நாடியதை தரிப்படச் செய்கிறான். அவன் கைவசமே உம்முல் கிதாப் நன்மை தீமை பதிவு தீர்ப்பு அமைப்புகள் உள்ளன. கிருபையுள்ள எங்கள் நாயனே, சங்கை மிகுந்த ஷாபான் மாதத்தின் பிற்பாதி ஆகிய இந்த இரவில் தான் அமைப்பதை அமைத்தும் நீக்குவதை நீக்கப்பட்டும் விதிவசங்கள் வகுத்து நிர்ணயிக்கப்படுகின்றன. எனவே மகத்தான இத்தருணத்தில் புனிதமான இந்த ஷாபானுடைய இரவின் மகிமையை கொண்டு உனது மகத்துவமிக்க வெளிப்பாட்டை கொண்டு நான் கெஞ்சி இறைஞ்சி பிரார்த்திக்கின்றேன். நாங்கள் அறிந்துள்ளதும் நாங்கள் அறியாத நிலையில் எங்களை விட அதிகமாக நீ அறிந்துள்ளதுமான பலாய் முசீபத்துகள் துன்பங்கள் அனைத்தையும் எங்களை விட்டும் நீ அகற்றி நீக்கி நல்லருள் செய்வாயாக. யா அல்லாஹ், நிச்சயமாக நீதான் சர்வ சக்தியும் சிறப்பும் உடையவன், வரையின்றி வாரி வழங்கும் வள்ளலானவன். எங்கள் சர்தார் முஹம்மது முஸ்தபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கிளைஞர்கள் மீதும் தோழர்கள் மீதும் நீ சலவாத் என்னும் கருணையை பொழிந்து அருள்வாயாக. சலாம் என்னும் ஈடேற்றம் மீந்தருள்வாயாக. எங்கள் இரட்சகா, எங்களது ஆத்மாக்களை நாங்களே அனிதம் செய்து கொண்டோம். எங்கள் பால் நீ மனமிறங்கி உனது கருணையை கொண்டு எங்களது பாவங்களை மன்னித்து பிழை பொறுக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம். எங்கள் இரட்சகா, எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அழகிய நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக. நரகத்தின் வேதனையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்கள் இறைவா, உனது தனிப்பெரும் கருணை கொண்டு எங்களுக்கும் எங்களது அன்னை தந்தை ஆகியவர்களுக்கும் பிழை பொறுத்தருள். நாயனே, எங்களது அன்னையும் பிதாவும் எங்களது சிறு பிராயத்தில் எவ்வளவு தூரம் எங்கள் பால் அன்பு இரக்கம் கருணை கொண்டு எங்களை பரிபாலித்து வளர்த்தார்கள். அதற்கேற்ப எங்கள் அருமை தாய் தந்தை ஆகிய அருமை பெற்றோர்களுக்கு உனது தனிப்பெரும் கருணையை சொரிந்தருள்வாயாக. எங்கள் சர்தார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது கிளைஞர் மீதும் தோழர்கள் மீதும் அல்லாஹ் என்றென்றும் சலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடேற்றத்தையும் மீந்தருள்வானாக. இதான் இந்த துஆவுடைய பொருள். எனவே விழித்து வணங்கக்கூடிய இரவுகளில் முக்கிய இரவாக இது இருப்பதால் நம்மால் முடிந்த அளவுக்கு நம்ம அமல்களை செஞ்சு அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் கூறுங்க. இப்போ இந்த துஆவை தமிழில், இதுக்கு முன்னாடி அரபியில் பதிவிட்டிருந்தோம் இல்லையா, ஸோ இப்போ நம்ம தமிழில் பதிவிடுறோம். ஸோ இப்போ நம்ம இந்த துஆவை ஓதி காட்டுறோம். நீங்களும் இந்த துஆக்கு ஆமீன் சொல்லுங்கள். இந்த இரவினுடைய
மகிமையும் மகத்துவமும் உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வர்ற வருஷம் அடுத்த வருஷம் முழுவதும் நமக்கு நோய் நொடி இல்லாமல் நம்ம ஆஃபியத்தோடு வாழ்கிறதுக்கும், ரிசுக்கு விசாலமாக்கி இருக்கிறதுக்கும், மற்றவங்களோட கெடுதலை விட்டு நம்ம பாதுகாக்கிறதுக்குமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே இந்த ஒரு இரவில் நம்ம அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும். அந்த மாதிரியான ஒரு இரவாக இருக்குது இது. அதனால் மனமுருகி நல்ல நீயத்தோட அல்லாஹ்கிட்ட துவா கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துவாக்களை கபூலாக்கி தருவான். அல்லாஹும்ம யாதல் மன்னி வலாயு மன்னு அலை யாதல் ஜலாலி ஒல் இக்ராம் ஒ யாதத் தௌலி ஒல் இன்ஆம் லா இலாஹ இல்லா அந்த லஹ்ரல் லாஜீன் வ ஜாரல் முஸ்தஜீரீன் வ அமானல் ஹாயிஃபீன் அல்லாஹும்ம இன் குந்த கதப்தனி இந்தக ஃபி உம்மில் கிதாபி ஷகியன் அவ் மஹ்ரூமன் அவ் மத்ரூதன் அவ் முக்தர்ரன் அலைய ஃபிர் ரிஸ்கி ஃபம்ஹ் அல்லாஹும்ம பிஃபதுலிக்க ஷகாவதி வ ஹிர்மானி வ தர்தி வ இக்தார் ரிஸ்கி வ அஸ்பித்னி இந்தக ஃபி உம்மில் கிதாபி சஈதம் ஜூகன் முவஃபகன் லில் ஹைராத் ஃப இன்னக குல்த வ கவுலுக்கல் ஹக் ஃபி கிதாபில் முன்ஜலி அலா லிசானி நபியில் முர்சலி யம்ஹுல்லாஹ் மா யஷா வ யுஸ்பித்து வ இந்தஹு உம்முல் கிதாப் இலாஹி பித்தஜல்லி லஅலமி ஃபி இலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஹ்ரி ஷஅபானல் முகர்ரம் அல்லதி யுஃப்ரகு ஃபீஹா குல்லு அம்ரின் ஹக்கீம் வ யுப்ரமு அன் தக்ஷிஃப அன்னா மினல் பலாஇ மா நஅலம் வ மா லா நஅலம் வ மா அன்த பிஹி அலம் இன்னக அந்தல் அஜ்ஜுல் அக்ரம் வ ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். இந்த துவாவை பார்த்து அரபி தெரியாதவங்க இந்த துவாவை பார்த்து ஓதிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.